ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து மார்கழி மாதனால காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிட்டுருக்காங்க. என் குழந்தைங்களுமே தூங்கிட்டு இருக்கனால அவர் பொறுப்பில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பெரிய பார்க் இருக்குது, கிரவுண்டுமே இருக்குது. பசங்களை வந்து அடிக்கடி இங்கே தான் விளையாட கூப்பிட்டு வருவேன். நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வரப்போ நான் வெளியே வரவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஹிந்தியே தெரியாது. அங்கிட்ட என்ன பேசுகிறது அப்படி சொல்லிட்டு யார் என்ன பேசினாலுமே ஹிந்தி நகிமாலும் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். அது மட்டும்தான் கற்று வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக அந்த காலையிலே சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டேங்க. வந்து சரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு கொத்தமல்லி வந்து வீட்டுக்கு வெளியே விதைச்சிருக்கோம். அதை பிடுங்கிறதுக்காக தான் வந்திருந்தேங்க. அந்த ஓசு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, குட்டி ஓசு. இது வந்து ஆரோ வாட்டருக்கு வந்து மாட்டுவாங்க அந்த ஓசு. அதை எங்கள் வீட்டில் ஆரோ வாட்டர்லாம் மாட்டலை. அந்த ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் அந்த வயரை மட்டும் ஆர்டர் போட்டு இந்த செடிகளுக்கெலாம் அதில் தண்ணி விட்டுட்ருக்கோம். இது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா நீங்களும் ஆரோ வாட்டர் மாட்டிங்கன்னா அந்த வேஸ்ட் தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் சிங்கில் தான் வந்து விடுவீங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு விட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஐடியா மேல் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பவுமே அந்த திட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே தான் நான் கோலம் போடுவேன். கீழே வந்து ரொம்ப கல்லாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நியூ இயருக்கு வந்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலைல வந்து வெஜ் பிரியாணிக்காக சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு தைராய்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நான் சரி தூங்கிட்டே இருந்தால் வீட்டு வேலைலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாப்பாங்க தூங்குறப்பே வந்து நான் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு தூக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சேங்க. துவைச்சி காய போடுங்களாட்டி பாப்பா எழுந்திரிச்சிட்டா. சரி அவளையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு துணியாக தான் எடுத்து போட்டு காய வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது, அவளை வச்சுட்டு நிறைய துணி என்னால் கையில் எடுக்க முடியல. அதனால தான் அப்படி பண்ணேன். அப்புறம் வந்து நான் ஊர்லேருந்து வரப்போ வந்து எல்லோரும் கேட்டால் கேள்வி என்னென்னா, 2 சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு எப்படி நீ சமாளிச்சிருவே அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் சமாளிச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது அதோட கஷ்டம் என்னன்னு. என்னால் சமாளிக்க முடியல. ஏன்னா அவங்க ஊரில் இருந்து அம்மா பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் தம்பி பார்த்துக்குவான். அதனால் அதோட கஷ்டம் எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு அதோட கஷ்டம் வந்து தெரிஞ்சது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்க நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு நினச்சிட்டு நானே மனசை தேர்த்திக்குவேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. எப்போ துணி காய வச்சாலும் அது வந்து வெயில் காய்ச்சல் கிடையாதுங்க, நிலா காய்ச்சல். ஏன்னா 3 மணிக்கு தான் நான் துணி துவைச்சி காய போட்டுட்ருக்கேன். அதனால தான் அப்படி சொல்கிறேங்க. துணியெலாம் துவைச்சி காய போட்டாச்சு. சந்தைக்கு கிளம்பணுங்க. எப்போயுமே வாரம் வந்து வியாழக்கிழமை சந்தை நடக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில். எங்கள் வீட்டுக்கார் ஃபேக்ட்ரிலாம் தாண்டி தான் வந்து சந்தைக்கு போனோம். நாங்கள் வந்து பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சந்தைக்கு ரெடி ஆகிட்டோம். போகிற வழியில் ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பாருங்கள், இதை எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிற ஃபேக்ட்ரி. சூரிய பகவான் பாருங்கள் சுட்டு இருக்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வந்து மரங்கள் இருக்கிறனால சூரியனே தெரிய மாட்டார். சந்தைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து எல்லா காய்கறியும் கிடைக்கும், எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஆனால் கருவேப்பிலை மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், கோவக்காய் காய்கறிலாம் வாங்கியாச்சுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில்